ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோ மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோனே சொல்லலாம். நான் நிறைய பேர் என்கிட்ட கேட்டது வெப்சைட் டெவலப்மெண்ட்டில் வீடியோ போடுங்க, அது ரிலேட்டடில் போடுங்க அப்படிங்கிற மாதிரி தான். என்னோடய சேனலில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணவே நிறைய HTML CSS பேசிக்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா HTML CSS பேசிக்காக எல்லாமே நான் அதில் கவர் பண்ணியிருப்பேன். ஈவன் ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கும், PHP எல்லாமே இருக்கும். பட் ஹோலாக ஒரு வெப்சைட் எப்படி டெவலப் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நான் எதுவும் அந்த டைமில் நான் கோடிங் போட்டிருக்க மாட்டேன். ஏன்னா அது நான் நிறைய டைம் எடுக்கும். அதுக்கு வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி லைன் பை லைன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை வந்து எடிட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அந்த டைமில் எனக்கு டைம் இல்லாதனால நான் அதை அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு பெருசாக அதை கொண்டு வரல. அதுக்கப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடில் இப்போ கான்டென்ட்ஸ் போட்டுட்ருக்கேன். இப்போ நான் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் நாங்கள் எங்களோட வெப்சைட் வந்து மறுபடியும் ரீஒர்க் பண்ண போகிறோம். அது க்ரியேட் பண்ணி ஒரு 2-3 இயர்ஸ் மேலே ஆச்சு. கொஞ்சம் டிசைன்ஸ்லாம் அவுடேட்டடாக இருக்கனால சரி அதை வந்து ரீஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் பாஸ் சொன்னார். அதனால வந்து ரீஒர்க் பண்ண போகிறேன். அப்போ தான் எனக்கு ஒரு என்ன ஐடியா வந்துச்சுன்னா, சரி நான் ரீஒர்க் பண்ணுறோம் இல்லையா, அதுவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு டுட்டோரியல் மாதிரி காமிச்சு நம்ம என்னென்ன மாதிரி எல்லாம் போடுறோம், இல்லை என்னென்ன மாதிரி அப்டேட் பண்ணுறோம், ஒரு கம்பெனி வெப்சைட்டை எப்படி டெவலப் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி காமிக்கலான்னு ஒரு ஐடியா வந்தது. அதே மாதிரி ஆக்சுவலி இந்த வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நர்ஸ் மேன் பவர் கம்பெனிக்கு தான். உட்காந்து ஒர்க் பண்ணால் ஒரு 2 டேஸில் முடிச்சிடலாம். பட் எனக்கு வந்து மற்ற ஒர்க்ஸும் ஆஃபீஸில் இருக்கனால நாங்கள் என்ன பிளான் பண்ணோம்னா, டெய்லி ஒரு 1 hour 2 hour மட்டும் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம், மெதுவாக முடிச்ச போது பட் வெப்சைட்டை ரீஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் தான். ஸோ அதனால் ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ வெப்சைட் ஸ்ட்ரக்சர்னு எடுத்துட்டிங்கன்னா மேலே வந்து மெனு பார் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்லைடர் இமேஜ் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு செக்ஷன், ஒவ்வொரு செக்ஷனாக அபவுட் செக்ஷன் இருக்கும், சர்வீசஸ் செக்ஷன் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ இது பேசிக் ஸ்ட்ரக்சர். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கான்டென்ட் பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஏன்னா நானும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கான்டென்ட் தான் இதில் ரெடி பண்ண போகிறேன், மற்ற ஒர்க் இருக்கனால. ஸோ அதனால் அப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவை வந்து நேவிகேஷன் பார் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணுறேன். அதே மாதிரி இதோட கோடிங்ஸ் எல்லாமே என்னோடய வெப்சைட்டில் நான் போட்டிருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணி கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் வந்து என் கம்பெனிக்கு நான் யூஸ் பண்ணுற கோடிங் பார்த்திங்கன்னா டைம் கன்சியூம் பண்ணுறதுக்காக நான் வந்து பூட்ஸ்ட்ராப் டவுன்லோட் பண்ணி பேஸாக வச்சுட்டு CSS வந்து கஸ்டமைஸ் பண்ணி மற்ற HTML கோடிங்கும் நான் வந்து ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் தான் நான் போட போகிறேன். வந்து என்னோட கிளைண்ட்ஸ் ஒரு சிலருக்கு வந்து AI யூஸ் பண்ணி வெப்சைட் பண்ணியிருக்கேன். பட் கம்பெனி இங்கே நான் ஒர்க் பண்ணுற கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் நம்ம ஓனாக வந்து ஒவ்வொன்று கஸ்டமைஸ் பண்ணியிருக்கணும். அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுவேன்னா மோஸ்ட்லி பூட்ஸ்ட்ராப் மட்டும் ஒரு பேஸாக வச்சுட்டு CSS கோடிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் HTML கோடிங் போடுவேன். பட் உங்களுக்கு நான் எந்த மாதிரி காமிக்க போகிறேன் அப்படின்னா, CSS எல்லாமே ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் மாதிரி தான் காமிக்க போகிறேன். ஏன்னா ஒரு சிலர் என்னோடய வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து எப்படின்னா பிகினர்ஸ், ரொம்ப புதுசு HTML படிக்கிறதுக்காட்டும். ஒரு சிலர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருக்குது, ஒரு சிலருக்கு இருக்காது. அதனால நான் ஜஸ்ட் வந்து பூட்ஸ்ட்ராப்பை வச்சு உங்களுக்கு CSS மட்டும் காமிச்சேன்னா உங்களுக்கு புரியாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த வீடியோவில் நான் கம்பெனிக்கு பண்ணுற வெப்சைட் அப்படியே அதே டிசைனில் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் எப்படி டிசைன் பண்ணணும், HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி கோடிங் போடணுன்னு தான் நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் உங்களுக்கான வெப்சைட்டை நீங்கள் டெவலப் பண்ணலாம். இப்போ நான் வந்து நர்ஸ் மேன் பவர் கம்பெனிக்கான ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுறேன். நீங்கள் இதே கான்செப்டை வச்சு ஒரு கஃபே ஷாப்போ இல்லை உங்களுக்கு பிஸ்னஸ் ரிலேட்டடில் நீங்கள் அந்த கான்செப்டில் நீங்கள் அதை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என் கம்பெனிக்கு நான் வந்து க்ரியேட் பண்ணுற வெப்சைட். ஸோ இது நான் வந்து பூட்ஸ்ட்ராப் பேஸாக வச்சு CSS மட்டும் ஜஸ்ட் கஸ்டமைஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். கம்பெனிக்கு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது மாதிரியே எப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லித்தர போகிறேன். என்ன டிஃப்ரென்ஸ்னால் இந்த ஜஸ்ட் இந்த லோகோவில் நான் மென்ஷன் பண்ண மாட்டேன். பட் காண்டாக்ட் இன்ஃபர்மேஷனும் எங்கள் கம்பெனியோட இன்ஃபர்மேஷன்லாம் இருக்காது. மற்றபடி டிசைனிங் வைஸ் வந்து எல்லாமே சிமிலராக அதில் இருக்க மாதிரியே தான் இருக்கும். பட் பூட்ஸ்ட்ராப் இல்லாமல் ஜஸ்ட் HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு நான் சொல்லித்தர போகிறேன். ஏன்னா நீங்கள் பேஸில் வந்து எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் உங்களால் இப்போ AI வச்சே வெப்சைட் டெவலப் பண்ணாலுமே ஏஐக்கு உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். அதில் ஏதாவது மிஸ்டேக் வரப்போ அதை கரெக்ட் பண்ணி தரக்கு சொல்லணும் இல்லையா. நீங்கள் அதுக்கு வந்து உங்களுக்கு பேஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அதனால் HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்டில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கனாலே உங்களால் AI வச்சு ஒரு வெப்சைட் வந்து ஈஸியாக டெவலப் பண்ணிடலாம். இதுதான் பேசிக் HTMLோட ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த டாக் டைப் HTML எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, ப்ரௌசருக்கு இது வந்து HTML பேஜ் அப்படின்னு தெரிவிக்கிறதுக்காக நம்ம இந்த லைன் கொடுக்குறோம். இப்போ இந்த லேங் ஈக்குவல் டு EN அப்படின்னா, லேங் அப்படிங்கிறது லாங்குவேஜ், EN அப்படின்னா இங்கிலீஷ். ஸோ இது வந்து இங்கிலீஷ் வெப்சைட். இதே வந்து நாங்கள் அரபிக் வெப்சைட் பண்ணுறப்ப என்ன கொடுப்போம்னா AR அப்படின்னு கொடுப்போம். ஸோ அதோட லாங்குவேஜ் மென்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இந்த ஹெட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள இருக்கிறது எதுவுமே டைரக்டா வெப்சைட்ல விசிபிள் ஆகாது, இன்டைரக்டா தான் வரும். அதாவது இப்போ இதுல நம்ம CSS ஃபைல் யூஸ் பண்றோம்னா அதோட லிங்க் கொடுத்துருப்போம். இதே வந்து வேற ஏதாவது ஃபாண்ட்ஸ்ல நம்ம யூஸ் பண்றோம்னா அதோட லிங்க் கொடுத்துருப்போம். அப்புறம் டைட்டில் டேக், அப்புறம் மெட்டா கீவேர்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன். மெட்டா கீவேர்ட் டிஸ்கிரிப்ஷன்லாம் வந்து நம்ம SEO கான்செப்ட் படிக்கிறப்போ அப்போ நான் உங்களுக்கு டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர்.
இப்போ இந்த UTF-8 எதுக்காக கொடுக்குறோம்னா, நம்ம வெப்சைட்ல ஏதாவது லெட்டர்ஸோ, சிம்பிள்ஸோ, எமோஜிஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா, அது டிஸ்ப்ளே பண்றதுக்காக இந்த UTF-8 நம்ம மென்ஷன் பண்றோம். இப்போ இந்த வியூ போர்ட் எதுக்காகன்னா, இப்போ நம்ம வெப்சைட் வந்து டெஸ்க்டாப்ல மட்டும் பார்க்க மாட்டோம். டெஸ்க்டாப்ல பார்ப்போம், லேப்டாப்ல பார்ப்போம், டேப், மொபைல். இப்போ மொபைல்ல ஏகப்பட்ட சைஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த எல்லா சைஸுக்கும் அது வந்து ஃபிட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வியூ போர்ட் ஆப்ஷன் கொடுக்குறோம். அதே மாதிரி எல்லா சைஸுக்கும் டிஃப்ரெண்டா CSSல நம்ம கோடிங்கும் கொடுப்போம். இந்த டைட்டில் டேக் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வெப்சைட்ல மேல ப்ரௌசர் டேப் இருக்கு இல்லைங்களா? அதுல டிஸ்ப்ளே ஆகிறதுக்காக. அதுக்கப்புறம் இந்த லைன் இது எதுக்காக கொடுத்துருக்கேன்னா, நான் என் வெப்சைட்ல இந்த ஃபேஸ்புக், ஃபோன் இல்ல இமெயில் இந்த ஐகான்ஸ்லாம் நான் யூஸ் பண்றேன். அதை சப்போர்ட் பண்றதுக்காக இந்த லைன் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் CSS. ஆக்சுவலி இந்த லைன் வந்து டைரக்டா ஆன்லைன்ல இருந்து அதை அப்படியே டைரக்டா எடுத்து கொடுக்கறது. இந்த CSS வந்து நம்மளோட சிஸ்டம்ல இருக்க ஃபைல். CSS ஃபோல்டருக்குள்ள style.cssன்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி அதுல தான் நம்ம CSS கோடிங் கொடுக்க போறோம். அதே மாதிரி நீங்க எந்த டேக் ஓபன் பண்ணாலும் அந்த டேக்கை வந்து க்ளோஸ் பண்ணணும். இப்போ இந்த பாடி டேக்குள்ள இருக்கிறது தான் எக்ஸாக்டா எல்லாமே வெப்சைட்ல விசிபிள் ஆகும். ஸோ இன்னைக்கு இந்த டிசைன் தான் நம்ம பார்க்க போறோம். இது வந்து டெஸ்க்டாப் அண்ட் லேப்டாப் வியூ. இது வந்து டேப் வியூ. நான் டேப்ல வந்து ஜஸ்ட் ஐகான்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி மெனூஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மெனு பார் கொடுத்து கிளிக் பண்ற மாதிரி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து மொபைல் வியூ. ஸோ இது எப்படி டிசைன் பண்றது எல்லாமே நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லைன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு பேர் என்னன்னா டாப் பார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹரிசான்டலா ஒரு செக்ஷன் இருக்கு இல்லைங்களா? இதுதான் வந்து டாப் பார். இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க நம்ம வெப்சைட் ஓபன் பண்ணோடனே நம்மளோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் அவங்க கண்ணில் படணும். டக்குன்னு அப்பதான் அவங்க வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதுக்காக தான் மெயினா இந்த டூல் பார்ல கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் மாதிரி வச்சிருப்போம். இல்லைன்னா வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியா ஐகான்ஸ் வச்சிருப்போம். இன்னும் என்ன பண்ணலாம்னா ஒர்க்கிங் ஹவர்ஸ் கூட மென்ஷன் பண்ணலாம். நான் ஏன் மென்ஷன் பண்ணல அப்படின்னா, ஆக்சுவலி எங்க கம்பெனி வந்து நர்ஸ் மேன் பவர் கம்பெனி. எங்க கம்பெனிக்கு வந்து வாக்கின்ஸ் வந்து அதிகமா வரமாட்டாங்க எந்த கிளைண்ட்டும். எல்லாமே த்ரூ ஆன்லைன்ல தான் இருக்கும். லைக் வாட்ஸ்அப் இல்ல இமெயில் அந்த மாதிரி தான் இருக்கும் கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே. டைரக்டா கம்பெனி வாக்கின் கம்மியா இருக்கும். அதனால இந்த ஒர்க்கிங் டைம் மென்ஷன் பண்ணும் அப்படிங்கிறது ப்ரையாரிட்டி இல்லை. அதனாலதான் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சோஷியல் மீடியா ஐகான்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் இதோட ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ இந்த ஃபுல் இந்த ஹரிசாண்டல் இருக்கு இல்லைங்களா? இது வந்து டாப் பார் ரேப்பர். ஓகேவா? இப்போ இந்த ஐகான்ஸ்ல இருக்கீங்க. இது வந்து லெஃப்ட் டாப் பார் லெஃப்ட், இது வந்து டாப் பார் ரைட். இப்போ இந்த நடுல ஒரு லைன் இருக்கு இல்லைங்களா? இது பேர் வந்து டிவைடர். ஸோ இது ஃபுல்லா வந்து டாப் பார் ரேப்பர். இது வந்து சோஷியல் ஐகான்ஸ், வந்து சோஷியல் மீடியா ஐகான்ஸ். இது வந்து லெஃப்ட் செக்ஷன், இது வந்து ரைட் செக்ஷன். இப்போ இதுல வந்து நான் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இமெயில், டிவைடர், ஃபோன் நம்பர். இது வந்து எப்படி டிசைன் பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுதான் இதோட ஸ்ட்ரக்சர். இந்த சைடு ஐகான்ஸ் இருக்கு, இமெயில் இருக்கு, ஃபோன் நம்பர் இருக்கு. இது விஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் இது கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இப்போ நம்ம பார்க்க போறது ஹெட்டர் செக்ஷன். ஸோ ஹெட்டர் கிளாஸ் ஈக்குவல் டு ஹெட்டர் ஹைஃபன் செக்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த ஹெட்டர் ஹைஃபன் செக்ஷன் தான் கொடுக்கணும் இல்லை, நீங்க எந்த நேம் வேணா கொடுக்கலாம். பட் வந்து ப்ரொஃபஷனலா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஹெட்டர் ஹைஃபன் செக்ஷன் கொடுத்துருக்கேன். கிளாஸ் நேம் டாப் பார் ரேப்பர். இப்போ இந்த ஹோலா நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஃபுல் லென்த் அது வந்து டாப் பார் ரேப்பர். அதுக்கப்புறம் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லெஃப்ட் சைடு மட்டும் ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன் பண்ணலாம். டாப் பார் ஹைஃபன் லெஃப்ட்னு கொடுத்துருக்கேன். இதுக்கு நான் நேம். அது முன்னாடி ஹெட் டேக்குள்ள நான் ஒரு கோடிங் காமிச்சிருந்தேன் இல்லைங்களா? இந்த மாதிரி சோஷியல் மீடியா ஐகான்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்றப்போ அந்த லைன் கொடுக்கணும்னு. ஸோ அதுல இருந்து இது எனக்கு ஃபெச் பண்ணி கொடுத்துரும். ஃபேஸ்புக்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னா இன்ஸ்டாகிராம், லிங்க்டின்னா லிங்க்டின் இந்த மாதிரி கொடுக்கணும். இதே யூடியூப் கொடுத்தீங்கன்னா யூடியூப் ஐகான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இது வந்து ஜஸ்ட் ஒரு ஐகான் தான், அதை எடுத்து இங்க நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம CSS கொடுக்கல அப்படின்னா இதோட அவுட்புட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதே நம்ம CSSல டிசைன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஃபார்மேட் ஆயிரும். அது எப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ இந்த ஆஸ்ட்ரிக் சிம்பிள் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? இது எதுக்காக அப்படின்னா, லைக் அந்த ஹோல் வெப்சைட்டே இதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இந்த மார்ஜின் பேடிங் எல்லாம் எதுக்காக கொடுக்குறோம்னா, ஒவ்வொரு டிஸ்பிளேவும் ஒவ்வொரு ஸ்லைஸ்ல இருக்கும். அதாவது டிஃப்ரெண்ட் ப்ரௌசர் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒவ்வொன்றுல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதுல எல்லாமே ரீசெட் பண்றதுக்காக தான் ஜஸ்ட் மார்ஜின் 0 பேடிங் 0ன்னு கொடுத்துறோம். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் சைசிங் அண்ட் பார்டர் பாக்ஸ் எதுக்காக கொடுக்குறோம்னா, ஓவர் ஃப்ளோ இஷ்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பாக்ஸ் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுல இருக்க டெக்ஸ்ட் வந்து இதுக்கு வெளியே போகாம இதுக்கு உள்ளேயே வந்து ரேப் ஆகணும். அந்த மாதிரி கொடுக்கறதுக்காக தான் இந்த பாக்ஸ் சைசிங் யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் என்னோட வெப்சைட் ஃபுல்லாவே நான் இந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக பாடிக்குள்ள நான் இந்த ஃபாண்ட் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ இந்த டூல் பார் ரேப்பர் நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த ஹோலா அது ஹாரிசான்டல் லைன் எல்லாமே டூல் பார் ரேப்பர். அதோட வித் அண்ட் பேக்ரவுண்ட் கலர் நான் செட் பண்றேன். இப்போ இந்த லைட் ப்ளூ மாதிரி கலர் இருக்குங்களா? அதுதான் இந்த பேக்ரவுண்ட் கலர். வித் வந்து 100% கொடுக்குறப்போ ஹோல் அந்த வெப்சைட் சைஸுக்கு அது வந்துடும். டிஸ்பிளே ஃபிளெக்ஸ் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ இந்த டிஸ்பிளே ஃபிளெக்ஸ் கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும்னா, இப்போ இந்த ஃபேஸ்புக் ஐகான் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் இப்போ
ஹரிசாண்டல் லைன்ல இருக்கு. இப்ப இந்த ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணலன்னா என்ன ஆகும்னா, வெர்டிகலா வந்துரும் உங்களுக்கு. அதனால தான் எப்பவுமே இந்த ஃப்ளெக்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். ஸ்பேசிங் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்போ நம்ம கொடுத்துருக்க ஸ்பேசிங் பார்த்தீங்கன்னா, டூல் பார் ரேப்பருக்காக. இப்போ லெஃப்ட் சைடு வந்து நான் ஐகான்ஸும், ரைட் சைடு வந்து கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கேன் இல்லைங்களா? ஸோ அது வந்து ஸ்பேஸ் டிஃபைன் பண்றதுக்காக இந்த ஜஸ்டிஃபை கான்டென்ட் ஸ்பேஸ் பிட்வீன் நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இதோட வித் அந்த ஹோலா அந்த டூல் ரேப்பரோட வித் வந்து 1300ன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அப்பதான் வந்து இப்போ பெரிய டிஸ்பிளேல பார்த்தாலும் அது ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகாம கரெக்டா உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணி காமிக்கும். மார்ஜின் ஆட்டோ எதுக்காக கொடுக்குறோம்னா, அந்த கன்டென்ட் வந்து அப்படியே பேக்ரவுண்ட்ல கரெக்டா ஃபிக்ஸ் ஆகுறதுக்காக. அதுக்கப்புறம் ஹைட் அப்படிங்கிறது இப்போ இந்த ஹைட். இதை நீங்க 50 நான் கொடுத்துருக்கு இல்லையா, நீங்க ஜஸ்ட் ஒரு 100 கொடுத்து கூட டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கோடிங்ல ஒவ்வொன்றையும் நீங்க எடிட் பண்ணி பார்க்குறப்ப அது உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் வந்து இந்த சோஷியல் ஐகான்ஸ் எப்படி கிரியேட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தது ஹோலா அந்த டூல் பார் அப்படியே மேல அந்த லைனா ஹாரிசாண்டல் லைன்ல இருந்து இல்லைங்களா, அந்த டூல் பார் பார்த்தது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இந்த லெஃப்ட் சைடு ஐகான்ஸ் மட்டும் எப்படி டிசைன் பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு நம்ம கொடுத்த நேம் என்ன, டூல் பார் லெஃப்ட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இதோட பேடிங் இப்போ இந்த மார்ஜின் இதுன்னு வச்சுக்கோங்களேன், இதுல இருந்து இவ்வளோ ஸ்பேஸ் தள்ளி எனக்கு இந்த ஐகான் வரணும். அதுக்காக தான் இந்த பேடிங் கொடுக்குறோம். அதே மாதிரி ஃபிளெக்ஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஹாரிசாண்டலா டிஸ்ப்ளே பண்றதுக்காக இந்த ஃபிளெக்ஸ் யூஸ் பண்றோம். இந்த கேப் 12 அப்படிங்கிறது இப்போ ஒவ்வொரு ஐகானுக்கு நடுவில் கேப் இருக்கு இல்லைங்களா, அந்த கேப் தான் இதுல மென்ஷன் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் வித், இப்போ இதோட வித் இந்த ஃபேஸ்புக் ஐகானோட வித் இருக்கு இல்லையா, ஐகானுக்கு சுத்தியும் இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த வித் ஹைட்லாம் தான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்டர் வந்து 1px, இந்த சுத்தியும் ஒரு கிரே கலர்ல ஒரு சின்ன ஒரு அவுட்டர் லைன் தெரியுது இல்லைங்களா, அதுதான் பார்டர். இப்போ இந்த பார்டர் ஹைஃபன் ரேடியஸ் 50% நீங்க கொடுக்கல அப்படின்னா, இது சர்க்கிளா வராம உங்களுக்கு ஸ்கொயரா வரும். இது சர்க்கிளா வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரேடியஸ் வந்து 50% ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் டிஸ்பிளே ஃபிளெக்ஸ் எதுக்காக அப்படின்னா, இந்த சென்டருக்குள்ள ஐகான் வந்து ஃபிக்ஸ் ஆகணும். அதுக்காக இங்க இந்த டிஸ்பிளே ஃபிக்ஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஜஸ்டிஃபை கான்டென்ட் சென்டர். இப்போ நீங்க இந்த கோடிங் எல்லாம் போட்டு ஒன் பை ஒன்னு நீங்க ஒர்க் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு வேல்யூஸும் சேஞ்ச் பண்ணி பாருங்க. இந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன் எதுக்காக கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இப்போ இது வந்து நான் ஏ டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஆங்கர் டேக். ஆங்கர் டேக் யூஸ் பண்றப்போ எப்பவுமே உங்களுக்கு ஒரு அண்டர்லைன் வரும். அந்த அண்டர்லைன் வராம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன் கொடுத்துருக்கேன். நீங்க இது இல்லாம ரன் பண்ணி பாருங்க, இல்ல ஒரு அண்டர்லைன் மாதிரி காமிக்கும். நெக்ஸ்ட் இப்போ இந்த ஐகான்ஸை வந்து மவுஸ் பாயிண்டர் மேல கொண்டு வரப்போ எனக்கு இந்த மாதிரி ப்ளூ கலர்ல வரணும். அதுக்காக தான் இந்த ஹெச் ஓவர் எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த டாப் பார் ஹைஃபன் லெஃப்ட் அப்படிங்கிறது இதோட கிளாஸ் நேம், ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஏ அப்படிங்கிறது ஆங்கர் டேக். ஒவ்வொன்றுக்கும் ஏ டேக் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அது மேல மவுஸ் பாயிண்டர் கொண்டு வரப்போ எனக்கு பேக்ரவுண்ட் கலர் இதுவா சேஞ்ச் ஆகணும். அதுக்கப்புறம் இந்த கலர் என்னன்னா, இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக், இப்ப இன்ஸ்டாகிராம் ஐக்கான் எல்லாம் பிளாக்ல இருக்கா. இதே நான் மவுஸ் பாயிண்டர் கொண்டு வரப்போ அதோட பேக்ரவுண்ட் கலர் ப்ளூல சேஞ்ச் ஆகணும், அதோட கலர் வந்து ஒயிட்ல சேஞ்ச் ஆகணும். அதுக்காக தான் பேக்ரவுண்டுக்கு இந்த கலரும் கலருக்கு இது ஒயிட்டும் நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ ரைட் சைடு டிசைன் பண்ணலாம். ரைட் சைடோட HTML கோடிங் இதுதான். இப்போ info@homecare.qaன்னு இமெயில் ஐடி கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணா எனக்கு டைரக்டா இமெயில் ஓப்பன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மெயில் டு அதுல வந்து அந்த இமெயில் ஐடி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மொபைல். இப்போ இந்த மொபைல் நம்பரை இது வந்து வெப்சைட்ல கிளிக் ஆகாது, இதே நீ மொபைல்ல பாக்குறப்போ இந்த நம்பர் கிளிக் பண்ணாலே கால் போகணும். அப்படி செட் பண்றதுக்காக தான் இங்க டெல்னா டெலிஃபோன், டெல்ல அந்த நம்பர் நம்ம அப்படியே கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, மொபைல்ல அதை கிளிக் பண்றப்போ டைரக்டா கால் போகும் உங்களுக்கு. இப்போ இது வந்து HTML கோட் பண்ணியிருக்கோம். இது எப்படி CSS டிசைன் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ அந்த ஐகான்ஸ்க்குலாம் நம்ம என்ன நேம் வச்சிருந்தோம், டூல் பார் லெஃப்ட்னு வச்சோம் இல்லையா, அதே மாதிரி இந்த கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனுக்குலாம் என்ன வச்சிருக்கோம்னா டூல் பார் ரைட்னு வச்சிருக்கோம். பொசிஷன் ரிலேட்டிவ் எதுக்காக கொடுக்குறோம்னா, இப்போ இந்த ரிலேட்டிவ் இல்லாமல் கொடுத்து பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கா இது வந்து லெஃப்ட்ல அலைன் ஆயிட்டு இருக்கும். அது கரெக்டாக நம்மளுக்கு வந்து ரைட் சைட்ல வந்து நிற்கணும். அதனால இந்த பொசிஷன் ரிலேட்டிவ் யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் இதோட ஹைட் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஹைட் நம்ம எப்படி வேணா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் நான் இந்த மாதிரி ப்ளூ கலர் செட் பண்ணியிருக்கேன். டிஸ்பிளே ஃபிளெக்ஸ் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி டிஸ்பிளே ஃபிளெக்ஸ் எதுக்காக கொடுக்குறோம், ஹரிசாண்டலா நம்மளுக்கு வந்து அலைன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இந்த பேடிங் பாத்தீங்கன்னா, இப்ப இதுல 4 வேல்யூஸ் கொடுக்குறோம் இல்லையா, 0, 25px, 0, 60. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் 0 வந்து டாப் ஸ்பேஸ் மென்ஷன் பண்றதுக்காக. இப்ப இந்த செகண்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா ரைட் சைடு ஸ்பேஸ் மென்ஷன் பண்ணும். இந்த 0 வந்து பாத்தீங்கன்னா மூணாவதா இருக்க 0 வந்து பாட்டம் ஸ்பேஸ் மென்ஷன் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த 60 பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்க ஸ்பேஸ் வந்து மென்ஷன் பண்றதுக்காக இந்த மாதிரி பேடிங் கொடுத்துருக்கோம் நம்ம. அதுக்கப்புறம் இப்ப இந்த லைன் இருக்கு இல்லையா, இப்ப இந்த லைன் எப்படி மென்ஷன் பண்ணிருக்கோம் அப்படின்னா, இந்த பாலிகான்ல வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஒவ்வொரு வேல்யூஸும் என்ன அப்படிங்கிறது இங்க நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கொடுக்குறப்போ உங்களுக்கு அந்த டயகனலா அந்த ஷேப் வந்து கிடைக்கும்.
இப்போ அவுட்டர் இது முடிஞ்சது. இப்போ உள்ள இருக்க கண்டென்ட் குடுக்குறோம். இப்போ இந்த இங்க குடுத்திருக்க டிஸ்ப்ளே ஃபிளெக்ஸ் எதுக்குன்னா, இந்த இமெயில், டிவைடர், ஃபோன் நம்பர் எல்லாமே ஒரே லைன்ல ஹாரிசான்டலா வர்றதுக்காக. அப்படி இது குடுக்கல அப்படின்னு என்ன ஆகும்னா, இன்ஃபோ கீழ அந்த டிவைடர் கீழ இந்த லைன் அப்படிங்கிற மாரி வந்துரும். அதுக்கப்புறம் கேப். இப்போ ஒவ்வொன்னுக்கும் உள்ள நடுவுல உள்ள கேப். இப்ப இந்த இமெயிலுக்கும், டிவைடருக்கும் கான்டாக்ட் நம்பருக்கும் உள்ள கேப் இருக்கு இல்லைங்களா? அதுதான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த கான்டாக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஐகானும் இந்த லைனும், அதுக்கப்புறம் இந்த ஐகானும் இந்த நம்பரும், இது வந்து ஹாரிசான்டலா வரணுக்காக தான் இந்த டிஸ்ப்ளே ஃபிக்ஸ் கொடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் இந்த ஐகானுக்கும் இந்த டெக்ஸ்ட்டுக்கும் நடுவுல உள்ள கேப் தான் இந்த கேப். அதுக்கப்புறம் இதோட ஃபாண்ட் சைஸ் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த ஃபோன் நம்பர் பாத்தீங்கன்னா நம்ம ஏ டேக் யூஸ் பண்ணியிருப்போம், ஆங்கர் டேக். அதுக்காக தான் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன்னு கொடுத்துருக்கோம். இப்போ இந்த லைன் கொடுக்கலாம் அப்படின்னா இந்த நம்பருக்கு கீழே ஒரு அண்டர்லைன் மாதிரி வந்துரும். அதுக்கப்புறம் இந்த டிவைடர் வந்து நம்ம இங்க ஸ்டைல் பண்ணியிருக்கோம். வித் வந்து 1 px, ஹைட் வந்து 18 px. வித் அப்படின்னா அந்த அந்த லைன் வந்து எவ்வளவு திக்னஸ் அப்படிங்கிறதுக்காக வித் கொடுத்துருக்கோம், ஹைட் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பேக்ரவுண்ட் கலரும் செட் பண்ணியிருக்கோம் இந்த லைனுக்காக. நெக்ஸ்ட் வந்து டேப் அண்ட் மொபைல் வியூ வந்து பார்க்க போறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொடுக்குற கோடிங் எல்லாமே டெஸ்க்டாப், லேப்டாப்புக்கு ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் டேப்ல, மொபைல்ல பாக்குறப்போ அது வந்து செட் ஆகாது. அதனால என்ன பண்றோம்னா, ஒவ்வொரு டிவைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு சில கோடிங் நம்ம மென்ஷன் பண்ணணும். இப்ப இந்த அட் மீடியா இந்த வேல்யூஸ் எல்லாம் கொடுக்குறோம் இல்லைங்களா? இது எதுக்காக அப்படின்னா, அந்த ஸ்கிரீன் டிஸ்பிளேயோட சைஸ் தான் நம்ம இங்க வந்து மென்ஷன் பண்றோம். ஆப் வியூல பாத்தீங்கன்னா நான் ஜஸ்ட் ஐகான் மட்டும் தான் இந்த இடத்துல யூஸ் பண்றேன். அந்த இமெயில் ஐடியோ இல்ல வந்து ஃபோன் நம்பரும் நான் இதுல டிஸ்பிளே பண்ணல. அதுக்காக அதை என்ன பண்றேன்னா, டிஸ்பிளே நன்னு கொடுத்துட்டா அது ஹைட் ஆயிரும். இப்ப இந்த கோடிங் பாத்தீங்கன்னா மொபைல் வியூக்காக கொடுத்துருக்கோம். மொபைல்ல வந்து இப்போ டேப்ல, டெஸ்க்டாப், லேப்டாப்ல பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட் வந்து ஐகான் இருக்கும், ரைட் சைட் வந்து கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். இதே மொபைல்ல பாத்தீங்கன்னா மேல வந்து ஐகான்ஸும் அதுக்கு அடுத்த லைன்ல கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் வர மாதிரி நான் கொடுத்துருக்கேன். அதுக்காக தான் இந்த லைன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்ப இந்த கோடிங் எதுக்காக அப்படின்னா, மொபைல்லே வந்து நிறைய சைஸ் இருக்கும் இல்லைங்களா? சோ அதுல சின்ன ஸ்கிரீன் இருக்க மொபைல்ல டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கோடிங் நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நேவிகேஷன் பார். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது டூல் பார் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது வந்து இந்த நேவிகேஷன் பார். நேவிகேஷன் பார் அப்படிங்கிறது நம்ம ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு போறது, இல்ல வந்து இந்த பேஜ்லயே அடுத்தடுத்த செக்ஷன் போறதுக்கு இங்க கிளிக் பண்ணா மூவ் ஆகும் இல்லைங்களா, நேவிகேட் ஆகும் இல்லைங்களா, அதுதான் இது வந்து நேவிகேஷன் பார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யூஸ்வலா இதுல எப்படி இருக்கும்னா, ஒரு சைடு லோகோ இருக்கும், ஒரு சைடு வந்து மெனுஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம எப்படி வேணா டிசைன் பண்ணுவோம். எய்தர் வந்து லோகோ சென்டர்ல வரும், இல்ல வந்து மெனுஸ் நம்ம சென்டர்ல வச்சுக்கலாம். இந்த மாதிரி அதை நம்ம டிசைனிங் வந்து நம்ம எப்படி வேணா பண்ணிக்கலாம். இப்போ நான் எப்படி கிரியேட் பண்ணிக்கலாம், லெஃப்ட் சைட் லோகோ அண்ட் ரைட் சைட்ல வந்து மெனு பாரும் ஒரு பட்டனும் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் இதுதான். ஹோலா இது வந்து நேவ் பார் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்குள்ள வந்து இது நேவ் கண்டெய்னர். ஓகேங்களா, நேவிகேஷன் கண்டெய்னர். அதுல ஒரு சைட் லோகோ, அதுக்கப்புறம் ரைட் சைட் பாத்தீங்கன்னா மெனுஸ் கொடுத்துருக்கேன். மெனுஸ்ல வந்து ஹோம், அபவுட், சர்வீசஸ் இந்த மாதிரி ஏகப்பட்டது வரும். அதுக்கப்புறம் ஒரு புக் நவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அதுக்கப்புறம் மொபைல் வியூல பாக்குறப்போ இந்த 3 லைன் தெரிஞ்சது இல்லைங்களா, சோ அது மொபைல் வியூல மட்டும் டிஸ்பிளே ஆகுற மாதிரி நான் செட் பண்ணிருக்கேன். இப்போ நான் வந்து கம்பெனி லோகோவும் டிஸ்பிளே பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு லோகோ இதுல நான் காமிக்கல. இப்போ உங்களோட இமேஜ் வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இமேஜ்னு ஒரு ஃபோல்டருக்குள்ள உங்களோட இமேஜை நீங்க போட்டுக்கலாம். அது வந்து ஜேபிஜியா இருக்கலாம், பிஎன்ஜேயா இருக்கலாம், என்ன ஃபார்மேட்ல வேணா இருக்கலாம். அந்த இமேஜை போட்டுட்டு அது நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோகோ டிஸ்பிளே ஆயிரும். இப்போ ரைட் சைட்ல இந்த மெனு செட் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, சோ இதோட கோடிங் பாத்திரலாம். அதுக்கு நான் வந்து கிளாஸ் நேம் என்ன கொடுத்துருக்கேன்னா, நேவி ரைட், அதாவது நேவிகேஷன் ரைட் சைட் அப்படின்னு மென்ஷன் பண்றதுக்காக நேவ் ரைட்னு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஹோம், அபவுட், சர்வீஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம்னா மெனுன்னு சொல்லுவோம். அப்புறம் யூஎல் அப்படிங்கிறது என்னன்னா அன்ஆர்டர் லிஸ்ட். இப்போ இந்த யூஎல் மட்டும் நீங்க கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா, சிஎஸ்எஸ் கோடி கொடுக்காம இது கொடுக்குறோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த ஹோம், அபவுட்டஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி புல்லட்டின் பாயிண்ட்ஸ் இங்க நான் கொடுத்துருக்க பாத்தீங்களா, இந்த மாதிரி புல்லட்டின் பாயிண்ட்ஸா வந்துரும். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி இது லைனா வரணும்னு சிஎஸ்எஸ்ல கோடிங் கொடுப்போம். யூஎல் அப்படிங்கிறது அன்ஆர்டர் லிஸ்ட். ஓகேங்களா, எல்ஐ அப்படின்னா லிஸ்ட். ஸோ யூஎல் வந்து மெயின் டேக், அதுக்குள்ள ஒவ்வொன்றும் எல்ஐ டேக் நம்ம யூஸ் பண்ணி கொடுப்போம். இப்போ இங்க ஏன் நான் ஆக்டிவ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இந்த இடத்துல மட்டும் இப்போ நம்ம எந்த பேஜ்ல கரண்டா இருக்கோமோ அது மட்டும் இந்த மாதிரி ப்ளூ கலர்ல காமிக்கும். இப்போ எபோட்டஸ் செஷன் போறப்போ எபோட்டஸ் ப்ளூ கலர்ல காமிக்கும், மற்றதெல்லாம் பிளாக்கா காமிக்கும். ஸோ நம்ம எந்த பேஜ்ல கரண்டா இருக்கோமோ அது மட்டும் டிஃப்ரெண்டா காமிக்கிறதுக்காக இந்த இடத்துல நான் ஆக்டிவ்னு கொடுத்து இதுதான் நான் சிஎஸ்எஸ்ல கோடிங் கொடுக்க போறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றுக்குமே இந்த மாதிரி எல்ஐ கிளாஸ் கொடுத்து அபவுட்டஸ். இப்போ அபவுட்டுக்கு மட்டும் நான் வந்து ஒரு டிராப் டவுன் வர மாதிரி செட் பண்ணியிருக்கேன். அபவுட்டஸ்ல கிளிக் பண்ணா மிஷன், விஷன், அப்புறம் ஹோம் ஹெல்த் கேர்னா என்னன்னு டிஸ்பிளே பண்றதுக்காக இந்த மாதிரி டிராப் டவுன் வரணும்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை டிசைன் பண்றதுக்காக டிராப் டவுன் மெகான்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டிசைன் எல்லாமே நம்ம சிஎஸ்எஸ்ல பார்ப்போம். அதுக்கப்புறம் பக்கத்துல ஒரு ஆரோ மார்க் கொடுத்துருக்கேன். அப்பதான் இந்த இடத்துல போனா டிராப் டவுன் இருக்குன்னு தெரியும். அதனால அந்த டிராப் டவுன் ஐகான் தான் நான் இங்க கொடுத்துருக்கேன்.
அதுக்கப்புறம் புக் நவ். இது வந்து கால் டு ஆக்ஷன் பட்டன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு பட்டனை பார்க்குறோம் அப்படின்னா மக்கள் போய் அதை கிளிக் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஸோ அதுதான் கால் டு ஆக்ஷன் பட்டன். இது வந்து மொபைல் வியூல கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? மெனு டாகல் கொடுத்துருக்கோம். இது பேரு மெனு டாகல். இந்த 3 லைன் இருக்கு இல்லைங்களா? ஸோ இது வந்து மொபைல் வியூல, டேப் வியூல வரும். இப்போ இதை கிளிக் பண்ணா மட்டும் தான் மெனுஸ் வந்து இந்த மாதிரி டிஸ்ப்ளே ஆகும். அதுக்கப்புறம் இந்த கிராஸ் பட்டன் இருக்கு இல்லையா? இதை கிளிக் பண்ணோம்னா இது க்ளோஸ் ஆயிரும். இது வந்து மொபைல்ல டிசைன் பண்ணியிருக்கோம். இது வந்து இதுக்கான CSS கோடிங். நான் முன்னாடி சொன்ன மாதிரி லோகோ வந்து நான் டிஸ்ப்ளே பண்ணல. நீங்க உங்களோட இமேஜ் நீங்க செட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணியிருக்கோம். பார்டர் 1px சாலிட். இப்போ இந்த லைன் ஒன்று தெரியுது இல்லைங்களா கீழே? அதுதான் இந்த 1px சாலிட். ஸோ நம்ம எப்படி டூல் விராப்பரோட வித்து செட் பண்ணமோ அதே மாதிரி இந்த கண்டெய்னரோட வித்தும் நம்ம இங்க செட் பண்ணியிருக்கோம். பேடிங் அப்படின்னா மார்ஜின் இங்க இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இமேஜ் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்பேஸ் தான் என்னன்னு சொல்லுவோம்னா பேடிங்னு சொல்லுவோம். அதே மாதிரி உங்க இமேஜோட ஹைட், பேடிங் எவ்வளோ வரணும் அது எல்லாமே நான் இங்க கொடுத்துருக்கேன். நீங்க ஒவ்வொரு கோடிங்கும் போட்டுட்டு நீங்க இதை எடிட் பண்ணி பாருங்க. இப்போ ரைட் சைட் பார்ட்டுக்கு வருவோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி டிஸ்பிளே ஃபிக்ஸ்ன்னு கொடுக்குறப்போ அது ஹரிசாண்டலா டிஸ்பிளே ஆகும். இந்த கேப் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் அபோட்டஸ் நடுவில் ஒரு கேப், இந்த அபோட்டஸ் சர்வீஸ் நடுவில் ஒரு கேப் இருக்கு இல்லைங்களா? அதுதான் இந்த கேப். அதுக்கப்புறம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம இதுல வந்து UL அன்ஆர்டர் லிஸ்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்னா புல்லட்டின் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இது கிரியேட் ஆகும். அதனால அது வேணாம் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த இடத்துல லிஸ்ட் ஸ்டைல் நன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். அந்த புல்லட்டின் பாயிண்ட்ஸ் ரிமூவ் ஆகிறதுக்காக. இது நீங்க இப்ப கொடுக்கலன்னா உங்களுக்கு அந்த புல்லட்டின் பாயிண்ட்ஸ் மாதிரி வரும். அதே மாதிரி நான் முன்னாடி சொன்னதுலயே இது வந்து ஆக்டிவா எந்த பேஜ் இருக்கோ அது கலர் மட்டும் மாறணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ நம்ம இந்த மாதிரி கொடுப்போம். ஹைலைட் தி கரண்ட் பேஜ். அது என்ன கலர்ல வேணும் அப்படிங்கறது இந்த லைன்ல நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இப்போ ஹோமுக்கு கீழே ஒரு அண்டர்லைன் பார் இருக்கு இல்லைங்களா? இது என்னன்னா எந்த பேஜ் ஆக்டிவா இருக்கோ அது கலர் மாறும். கீழே ஒரு அண்டர்லைன் வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த லைன் நம்ம கொடுத்துருக்கோம். அப்புறம் இந்த புக் நவ் அப்படிங்கிற பட்டனோட டிசைன் இங்க கொடுத்துருக்கோம். அதோட பேக்ரவுண்ட் கலர், அதுக்கு உள்ள இருக்க கலர், அப்புறம் அதோட பேடிங், பார்டர் ரேடியஸ் இப்போ இது கொடுக்கல அப்படின்னா இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல வந்திருக்கும். இப்போ இந்த கர்வ் மாதிரி வந்திருக்கு இல்லைங்களா? அதுக்கு தான் இந்த பார்டர் ரேடியஸ் நம்ம யூஸ் பண்றோம். இப்போ நம்ம இந்த புக் நவ் அப்படிங்கிறது நம்ம வந்து மவுஸ் பண்றாங்க கொண்டு போனோம்னா எனக்கு இந்த மாதிரி ஆரஞ்சு கலர்ல சேஞ்ச் ஆகணும். அதுக்காக தான் இந்த ஹெச் ஓவர் எஃபெக்ட்ஸ் இங்க கொடுத்துருக்கோம். இப்போ அபோட்டஸ் மேல நான் மவுசர் கொண்டு போறப்போ எனக்கு மிஷன் அண்ட் விஷன் இந்த இதெல்லாம் டிஸ்ப்ளே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த CSS கோடிங் கொடுத்துருக்கோம். இதுல பொசிஷன் அப்சல்யூட் எதுக்காக கொடுத்துருக்கோம்னா கரெக்டா நான் அபவுட்டஸ் போறப்போ தான் எனக்கு இது வந்து டிஸ்ப்ளே ஆகணும். ஓகேங்களா? அதனால அது இங்க நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். அப்புறம் இதோட பேக்ரவுண்ட் கலர் இந்த லைட் ப்ளூ மாதிரி இருக்கு இல்லைங்களா? அதுதான் இந்த கலர். அப்புறம் பார்டர் ரேடியஸ். இப்போ இந்த ஒரு கர்வ் மாதிரி இருக்கு இல்லையா இந்த எட்ஜ்ல எல்லாம் அதுதான் இந்த பார்டர் ரேடியஸ். அதுக்கப்புறம் ஓவர்ஃப்ளோ ஹிடன் அப்படின்னா என்னன்னா இப்போ இந்த டெக்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸ்க்கு வெளியே போகக்கூடாது. அதுக்காக தான் இந்த லைன் கொடுத்துருக்கோம். அப்புறம் மேக்ஸிமம் வித். இப்போ இந்த வித் தான் இந்த 240. அப்புறம் பாக்ஸ் ஷேடோ. இப்போ இந்த பாக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட்டா உங்களுக்கு ஒரு ஷேடோ மாதிரி தெரியும். ஒரு மாதிரி பேக்ரவுண்ட்ல இந்த லைன் ரிமூவ் பண்ணி கூட நீங்க அதை டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் புரியும். அதுக்கப்புறம் இந்த டிரான்சிஷன் அப்படிங்கிறதுனால நீங்க மவுஸ் பாயிண்டர் கொண்டு போறப்போ அது ஓப்பன் ஆகும் இல்லையா? அதுதான் அந்த டிரான்சிஷன் கொடுத்துருக்கோம். இந்த இண்டெக்ஸ் எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னா இப்போ இது வெப் பேஜ். ஓகேங்களா? வெப் பேஜ்ல நிறைய லேயர்ஸ் இருக்கும். இப்போ இந்த இடத்துல கான்டென்ட் இருக்கும். இங்க வெப்சைட்டோட கான்டென்ட் இருக்கும். அதுக்கு மேல இப்ப மவுஸ் ஓவர் நான் அபவுட்டஸ் போறப்போ இது அதுக்கு மேல வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இண்டெக்ஸ் இது கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் லேயர்ல வரணும் இது. இதுக்கு பின்னாடிதான் வேற ஏதாவது டெக்ஸ்ட் இருந்தா அதுல டிஸ்ப்ளே ஆகணுங்கிறதுக்காக தான் இந்த இண்டெக்ஸ் இது நம்ம யூஸ் பண்றோம். அபவுட்டஸ் மேல கொண்டு போறப்போ இந்த மெனு டிஸ்ப்ளே ஆகணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த கோடிங் நம்ம கொடுத்துருக்கோம். இதுக்கு மேல போறப்போ இது டிஸ்ப்ளே ஆகணும் அப்படிங்கறத இங்க கொடுத்துருக்கோம். அப்புறம் இந்த பேடிங் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த விஷனுக்கு சைட்ல மேல இருக்கு இல்லைங்களா ஸ்பேசஸ், அதுதான் இந்த பேடிங்ல இதெல்லாம் கொடுத்துருக்கோம். இதோட டெக்ஸ்ட் கலர்ல நம்ம கொடுத்துருக்கோம். ஹெச் ஓவர் பண்றப்போ கலர் சேஞ்ச் ஆகணும் இல்லைங்களா? அது வந்து நம்ம இந்த கோடிங் இங்க மென்ஷன் பண்ணிருக்கோம். விஷன் கொண்டு போனோம்னா அது ஆரஞ்சு கலர் வரணும். இல்ல வாட் இஸ் இங்க மவுஸ் ஓவர் கொண்டு போனோம்னா இது ஆரஞ்சு கலர்ல மாறணும். அதுக்காக தான் இந்த கோடிங். ஆல்ரெடி நான் முன்னாடி சொன்ன மாதிரி டெஸ்க்டாப் லேப்டாப் மட்டும் நம்ம டிசைன் பண்ண போறது இல்லை. எல்லா டிவைஸ்க்குமே அது வந்து சூட்டபிளா இருக்கணும். அதுக்காக மறுபடியும் இப்ப நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? முன்னாடி கொடுத்த கோடிங் எல்லாமே டெஸ்க்டாப் லேப்டாப்ல எல்லாம் விசிபிளா இருக்கும். ஈவன் மொபைலுக்குமே விசிபிளா இருக்கும். ஆனா வந்து கரெக்டா ஃபார்மேட்டடா இருக்காது. அதனால நம்ம டேபுக்கு மொபைலுக்கு தனியா டிஸ்பிளே பண்ணணும் நம்ம. இப்போ மெனு டாகல் அப்படிங்கிறது இந்த 3 லைன். ஓகேங்களா? இந்த 3 லைன் வந்து டேபுக்கும் மொபைல் டிவைஸ்க்கு மட்டும் தான் வரணும். அதனால என்ன பண்ணோம்னா டெஸ்க்டாப்புக்கு அதை ஹைட் பண்றோம். அதுக்கப்புறம் இந்த மீடியா இந்த மேக்ஸிமம் வித் வந்து ஸ்கிரீன் சைஸ் எல்லாம் மென்ஷன் பண்றோம் இல்லைங்களா? அந்த ஸ்கிரீன் சைஸ்ல இருக்கும்போது மட்டும்தான் அது டிஸ்ப்ளே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் அதை டிஸ்பிளேல நன் கொடுத்துட்டு
மொபைல் இல்ல டேப் வரப்போ டிஸ்ப்ளே பிளாக் அப்படின்னு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் இப்போ டெஸ்க்டாப்ல பார்த்தப்போ மெனு பார்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஹரிசாண்டல் லைன்ல இருந்து இல்லையா, இப்போ இது நம்மளுக்கு வெர்டிக்கல்ல வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஃபிளெக்ஸ் டைரக்ஷன் காலம் எல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்றோம். அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு கேப், இந்த பேடிங் அப்படிங்கிறது சுத்தி இருக்க ஸ்பேஸ், ஓகேங்களா. கேப் அப்படிங்கிறது ஒவ்வொரு மெனு நேமுக்கும் நடுவில் இருக்க ஸ்பேஸ் தான் நம்ம கேப்ல மென்ஷன் பண்றோம். அதே மாதிரி புக் நவ் பட்டன் வந்து டெஸ்க்டாப்ல மட்டும்தான் நான் வியூ ஆகுற மாதிரி வச்சிருக்கேன். மொபைல் டேப்ல வந்து எனக்கு டிஸ்ப்ளே ஆக வேண்டாம், அதனால நான் டிஸ்ப்ளே நன்னு கொடுத்துருக்கேன். நீங்க என்ன பண்ணணும்னா, என்னோட கோடிங் நான் ஆல்ரெடி எல்லாமே நான் வெப்சைட்ல கொடுத்துருக்கேன். நீங்க அதை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு ஒவ்வொன்றும் எடிட் பண்ணி பாருங்க. நான் இதை வந்து பிடிஎஃபாவும் நான் என்னோட வெப்சைட்ல நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்க அதுல இதெல்லாம் நீங்க படிக்கிறப்பவே உங்களுக்கு புரியும் நான் என்னென்ன கான்செப்ட் சொல்றேன் அப்படிங்கிறது. அதான் தான் நான் வந்து எல்லாமே இதுல ஹைலைட் பண்ணியும் நான் கொடுத்துருக்கேன். இதுல நான் காமிக்கிறது அப்படியே பிடிஎஃபாவும் நான் வந்து வெப்சைட்ல வச்சிருக்கேன்.